ஆமா என்னோட அதாவது என் பையன் வந்து அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான். சம்மந்தியா? ஆமா ஆக போறாங்க. ஆக போறாங்கல்ல ஆக போறீங்க. அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்ன வைக்கிறாங்கன்னா, மாமியார் மாமனார் பையன் 3 பேரும் அவங்க பொண்ணுக்கு அடங்கி இருக்கணுமா. அடங்கி இருக்கணும்னா என்ன பொருள்? அது அவங்கள தான் கேட்கணும். என்னம்மா இது புதுசா இருக்கு? அடங்கி இருக்கணும் சார். ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு சம்பளம் ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? நீங்க என்ன பண்ணுவோம்? போடுவா அப்ப எங்களுக்கு பாத்திரத்தை கொடுத்துருங்கன்ற. எங்க பொண்ணை நாங்க வளர்த்து உங்க கையில கொடுக்குறோம். எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட கொடுக்குறோம்? நீங்க ஊர்பட்ட கடத்தை லோன் எல்லாம் வாங்கி தலைமையில வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யாரோட பொண்ணு கஷ்டப்படுதோ என்னோட பொண்ணு தான் கஷ்டப்படும். இல்லம்மா, அதுக்கு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுங்க. கேளுங்க, அது எல்லாமே என் பொண்ணு தலையில தான் விழும் வந்து. ஏன்னா அந்த லோன் நான் கட்டணும், அப்போ தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அந்த லோனை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், எல்லா லோனும் வந்து நான் காலம் பூரா வந்து மாப்பிள்ளையே கட்டிட்டு இருந்தான்னா அப்போ அவளோட லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்? அவளுக்கே ஒரு சேர்ந்து வரதான் சார். நாளைக்கு இவங்களுக்கே கடன் அடிச்சுட்டே இருந்தா அவங்க எப்படி நாளைக்கு இருப்பாங்க? அவங்க நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்த அந்த குழந்தைக்கு எப்படி சேஃப்டி பண்ணுவாங்க? என்ன கடன்? இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, அந்த வீட்டுல மாப்பிள்ளையும் பொண்ணு வாழ போறாங்க, அது அவங்களோட கடன். ரைட்டா? பொண்ணோட கடன் தனியா பிரிக்க, பொண்ணோட கடன் மாப்பிளோட தனியா பிரிக்க முடியாது. அவங்களோட கடன் அவங்க அடைக்கிறாங்க. இதுக்கு ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட கொடுத்துறணும். இதெல்லாம் ஆமா சார், பொண்ணோட கண்ட்ரோல்ல வச்சிட்டா தான் சார் நான் அந்த அளவுக்கு தான் வளர்த்துருக்கேன். இந்த செலவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேன். ஃபினான்ஸ் வந்து உங்க பொண்ணு தான் பார்க்கணும். ஆமா, எங்க பொண்ணுகிட்ட தான் கொடுக்கணும். கண்ட்ரோலே மொத்த ஏடிஎம் கார்டுல இருந்து சேலரி வரை என் பொண்ணு கையில தான் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டேன்னா அப்படி வேண்டாமான்னுடுவேன் நான். அவ்வளவுதான். அப்படி தேவையில்லைன்னு நான் வரவே வேண்டாம். வேண்டாம், நான் பொண்ணு கூட என்ன தெரியுமா சார், நான் கூட்டிட்டு போய் கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் சார். வேற என்ன சார் பண்ண முடியும்? அது எப்படி சார் கோயில்ல பண்ண வச்சிருவாங்க? வேற என்ன சார் பண்ண முடியும்? இப்ப சம்பந்தி தான் பிரச்சனை. பொண்ணு ஓகேவா? பொண்ணு ஓகே தான் சார். இந்த மாதிரி ஏன் சார் டிமாண்ட் வைக்கணும்? இப்ப இந்த டிமாண்ட் வந்து மாமியார் வைக்கிறாங்களா இல்ல பொண்ணு வைக்கிறாங்களா? அவங்க தான் சார் வைக்கிறாங்க. பொண்ணுக்கு பிரச்சனை இல்ல. பொண்ணு வைக்கல நான் தான் வைக்கிறேன் சார். என்னோட சூழ்நிலை அப்படி. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் கட்டி கொடுத்து 2 பொண்ணை நல்லா வசதியா கட்டி கொடுத்து ஒரு பொண்ணு இன்னைக்கு ரொம்ப கஷ்ட நிலைமையில நீ இருக்கிற. நாளைக்கு அதோட கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுன்ற காரணத்துக்கு தான் நான் சேஃப்டி பண்ண சொல்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு கடன் இருக்கா? எந்த கடனும் கிடையாது சார். கடன் இல்ல. இப்போ போற நேரத்துல அப்ப வீட்டுல இவ போற நேரத்துல நாங்க வீடு வாங்கணும், அந்த கடன் வைக்கணும். யார் தலைமையில சார் வீடு? இவங்களோட பொண்ணோட தலைமையில தான் விழுவும். அந்த பையன் மேலயும் விழும், பொண்ணு மேலயும் விழும். அதுதான் சார், அந்த கஷ்டம் வேணான்ற நானே. அதனால என்ன பண்ணுவீங்க? அதனால என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த கஷ்டமே வேண்டான்ற. அதனால என்ன பண்ணணும்? கேக்க வீடு வாங்கணும், கடன் வரும். அந்த கடன் என்ன? நான் ஆரம்பத்திலே பொண்ணு கொடுக்கும்போதே கேக்குறேன், வீடு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா கொண்டுன்னா நான் கேட்டுட்டு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன். அவங்க லவ் பண்ணிட்டாங்கனால நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இப்ப இல்ல சார். பையன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இல்ல, இப்ப லவ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ற முடியும்? அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்கு தான் சார் நானும் கவனிக்கிறேன். இப்பதான் அவங்க சொன்னாங்க சொந்த வீடு அவங்க வீட்டுல கிடையாது, வாடகை வீட்டுல தான் இப்ப இருக்கேன். அப்ப நாளைக்கு என் பொண்ணும் போய் வாடகை வீட்டுல இருந்துட்டு கஷ்டப்படணுமா? இப்ப நான் கஷ்டப்பட்டு வந்து நாளைக்கு நானே ஒரு காலத்துல சொந்த வீடு நான் வாடகை சொந்த வீட்டுல இருந்தேன் சார். 40 வருஷம் சொந்த வீட்டுல இருந்தேன். இப்ப நான் வித்துட்டு வந்துட்டேன், பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கேன். அந்த கஷ்டம் நம்ம பொண்ணுக்கு வரக்கூடாதுன்ற சூழல் தான் சார் எல்லாமே பண்ணிடுமா காசை எல்லாம். இல்லம்மா, இப்போ எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது வாடகை வீட்டுல இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னா தலைக்கு மேல கூரையே இல்லாம இருக்குது எவ்வளவு கஷ்டம்? தான் இல்லன்னு சொல்லல. வாடகை வீட்டுல இருக்கிறதே நீங்க இவ்வளவு கஷ்டம்னா அப்ப நாட்டுல வாடகை வீட்டுல இருக்கலாம் யாரு?